ஈரோடு சைடு நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரொம்பவுமே ஸ்பெஷல். அதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து எடுத்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் விட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து பொரிய விட்டு அதில் கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் ஒரு 3-4 எடுத்துகிட்டு அதனுடைய விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை வதக்கிற வெங்காயத்தை கூட சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து மூடி இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இது வேகிற சமயத்தில் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி மிளகுலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சிக்கனை பார்க்கலாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இதில் லைட்டாக நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிலில் இந்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே சிக்கனில் நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.